வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரைட்டே. ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு சில டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட்டாக கோல்டு இருக்கிறனால மேபி வாய்ஸ் கொஞ்சம் கொடூரமாக இருக்கலாம். கைண்ட்லி அட்ஜஸ்ட். ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு சாட் ஜிபிடி எனக்கு ஒரு பதில் கொடுத்துச்சு. இது அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு குரூப்பில் கேட்டிருந்தாரு. வேற யாரும் இல்லை, இப்போ S23 அல்ட்ரா வீடியோவில் வந்திருப்பார் இல்லையா விஜய். ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்னாப் டிராகன் ஃபிளாக்ஷிப் ப்ராசர் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னதுமே சாட் ஜிபிடி என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 2 சொல்லியிருக்குங்க. சரியா? அடுத்ததான் வந்து 870 சொல்லியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ரீம்லி வெல் பேலன்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எஃபிஷியன்சி அண்ட் தேர்மல்ஸ். அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மச் இம்ப்ரூவ்ட் ஓவர் Gen 1. அது கரெக்ட் தான். 8+ Gen 1 Gen 1ஓட பெட்டரா இருந்தது. இதுக்கு காரணம் TSMC இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் உள்ள ஆட் பண்ணியிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து கேமிங் எக்ஸலன்ட் சஸ்டைன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் லாங் கேமிங் செஷன் யூஸ்ட் இன் சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸ், ஐக்கூ 11, OnePlus 11 எக்ஸெட்ரா. ஸோ இந்த 8 Gen 2 நிஜமாவே ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்திச்சு. அடுத்து என்னன்னா, சாட் ஜிபிடி சொன்னனால இதை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக சாட் ஜிபிடியே எங்கேருந்து டேட்டா எடுத்துருக்குன்னா, நம்மள மாதிரியான ஆளுங்க எல்லாரும் இன்டர்நெட்டில் கொடுத்து வச்சிருக்கிற அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏன்னா நீங்களும் வந்து 8 Gen 2 பேஸ்டு டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு சஸ்டைனபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமேன்னு. அடுத்த ப்ராசர் வந்து 870 சொல்லிச்சு பார்த்தீங்களா. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இதில் ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மோஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் கூல் ரன்னிங் SoC ஃபார் மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் லெவல். மிட் ஃபிளாக்ஷிப் லெவலில் இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 888க்கும் 8 Gen 1 கம்பேர் பண்ணால் 870 இன்னைக்கும் நல்லா கூலாகவே ரன் ஆகுது. தேர்மல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பிஹைண்ட் நியூயர் ஃபிளாக்ஷிப் பட் எக்ஸ்ட்ரீம்லி ரிலையபிள். யூஸ்ட் இன் ஃபோன் போக்கோ F3, ஐக்கூ நியோ 6, OnePlus 9R. ஸோ இதுவும் அகைன் இன்டர்நெட்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா தான். எப்படின்னா நிறைய பேர் வெப்லையும் டேட்டா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே தான் அதை ஃபீட் ஆகுது இல்லையா. ஸோ அதில் பார்க்கும்போது 870 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு அவுட்ரோ கொடுப்பாங்க இல்லையா. கீழே போய் கன்க்ளூஷன், இந்த டிவைஸை ஏன் வாங்கலாம் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரியான டேட்டா கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அப்படிங்கிறனாலே இதுக்கு ரெலவெண்டான டேட்டாவை வந்து இது எடுத்து கொடுக்குது இன்டர்நெட்லேருந்து. சரி, மொத்தம் வந்து தெளிவாக தெரியுது 8 Gen 2, 870 இந்த ரெண்டும் தான் நல்ல ப்ராசஸர் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல டேட்டா இருக்குங்கிறது. ப்ளஸ் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கேட்கலான்ட்டு தான் ஃபர்ஸ்ட் இது. அடுத்து என்னன்னா, இந்த சாம்சங் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ரீசெண்டாக S25 Edge இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. இந்த S25 Edge வச்சு பார்க்கும்போது அவங்க வெப்சைட்ல போய் தேடினாலே சரி S25 Edge இருக்கே, அதை இது கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம், மற்ற ஃபோன் ஸ்பெக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னாலே S24 தான் கம்பேர் பண்ணுது. எப்படிப்பட்ட விஷயம். இதே மாதிரி தான் ஆப்பிளும் பண்ணுவாங்க, இவங்களும் அதே மாதிரி புத்திசாலியா பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பழைய ஃபோன் எதாவது ரெஃபர் பண்ணாதானே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற மாதிரி காட்ட முடியும். இதை நான் ஏன் ஆப்பிளோட ஒப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ 16E வந்துச்சுல்ல, அந்த 16E நீங்க போய் கம்பேர் பண்ணி பாருங்களேன். iPhone 11, iPhone 12 அது கூட தான் கம்பேர் பண்றதுக்கு அப்படியே துடிச்சு ஓடுவாங்களே தவிர ஒரு 15 16 கூட கம்பேர் பண்ண முடியாது. 15 கூட கம்பேர் பண்ண முடியாது. 16 கூட வேணா விட்டுருங்க, 15 சீரிஸ் கூட கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லுக் ஆஸ்பெக்ட்ல அடிவாங்குமே. ஸோ அதனால டேரக்டா எங்க இறங்கிடுவாங்கன்னா ஒரு 12. ஸோ அந்த மாதிரியான ஃபோன். ஸோ வெப்சைட்ல போய் பார்க்கும்போது டக்குன்னு iPhone 12ஓட இது இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ஸோ தப்பு சொல்ல முடியாது, எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. சரிங்க. அடுத்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த S25 Edge இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். என்னன்னா, நான் நினைச்சேன் 45 வாட் அப்படின்னு நினைச்சு ஈஸியாக 45 வாட்டுன்ட்டேன். பட் 25 வாட். 25 வாட் வந்து 1 lakh rupeesக்கான ஒரு டிவைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமா? இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற டிவைஸை ஜஸ்டிஃபை பண்ணுமா? இதுவும் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியை நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சுதாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து அனதர் ஸ்கேம் டிவைஸ் பை சாம்சங். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் சைஸ் வச்சு வெறும் 3900 mAh பேட்டரி கொடுத்தா போதுமா? எப்படி வேலைக்கு ஆகும்? தட் டூ ஃபிளாக்ஷிப் ப்ராசர் வேற அண்ட் கேமரா. ஆமாம், கேமராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. ஏன்னா 200 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சென்சாரை வச்சு நம்மளால ஓரளவுக்கு ஆப்டிக்கல், அதாவது இன் சென்சார்ஸும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியும். பட் ஹைலைட் என்னன்னா, அப்போ இவர் கேட்குற மாதிரி இப்போ கேமரா ஆன் பண்ணி யூஸ் பண்ணால் பொதுவாகவே ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸே கதறும் பேட்டரி லைஃப்ல. அப்படி இருக்கும்போது எப்படி S25 Edge ரொம்ப சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் நியாயம் தான். எய்தர் தே ஷுட் அடாப்ட் டு சிலிக்கா கார்பைட் பேட்டரி ஆர் ரெடியூஸ் ஸ்கிரீன் சைஸ். இதை பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்பதான் இது வந்து ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2-3 வருஷம் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது தாங்க எனக்கு இன்னொன்னு தோணுது. என்னன்னா, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, அப்டேட் வந்தாலே ஃபோன் மோசமாயிடுது. அது எந்த ஃபோனா இருந்தாலும் சரி, அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மோசமாயிடுது. அது சாம்சங்னு கிடையாது, எல்லா பிராண்ட் டிவைசஸுமே இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் அப்டேட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். சரி, அடுத்து என்னன்னா, ஆல் அபவுட் மார்க்கெட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி அர்ஜுன் மேனன் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த ஃபோன் தான் S25 Edge தான் இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு.
Samsung will make a couple of Hollywood movies and a couple of popular Netflix series actors use it. Then it will become a fashion statement. I see this phone doing well among businessmen. Makes no sense because S25 Ultra is now reduced in price in US and is now in the same price of S25 Edge. அதாவது ரெண்டுமே ஒரே ப்ரைஸில் இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. சாம்சங் மிஸ்ட் அவுட் ஆன் சிலிக்கா கார்பேட் பேட்டரி டெக் 3900 mAh பேட்டரி கேன் கப்புள் ஹேவ் ஈஸிலி ஹேவ் பீன் இன்க்ரீஸ். ஓகே இப்போது சிலிக்கா கார்பேட் பேட்டரி மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரம் அந்த கான்செப்டை பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி வந்து இப்போ இந்த ஃபோனில் கொடுத்துருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் இவ்வளோ தின்னான ஃபோன் செய்ய தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் எப்படி இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனம். ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களும் நம்ம மக்கள் வச்சுருந்தாங்க. நியாயமான விமர்சனம் தான், நம்ம அதை வந்து தப்பே சொல்ல முடியாது. ஸோ அதே சமயம் வந்து நிஷாந்த் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ ரியல்மி GT6 வாங்கினேன், அதில் ரியல்மி 6.0 அப்டேட் அவைலபிளாக இருக்குது, பண்ணலாமான்னு காமேஷ் ப்ரோட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். ஸோ அப்டேட் பண்ணால் எப்பயுமே சில சேஞ்சஸ் வரதான் ப்ரோ செய்யுது. பட் இது வரைக்கும் பாசிட்டிவ் சைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பொதுவாகவே எல்லா ஃபோன்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எந்த ஒரு யூஐயோட அதாவது எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டோட அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருதோ அதில் வந்து எப்பயுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆண்ட்ராய்ட் 15ல் ஒரு ஃபோன் வருதுன்னு வைப்போம், இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் 14ல் ஒரு ஃபோன் வருதுன்னு வைப்போம். ஆண்ட்ராய்ட் 14லேயே அடுத்தடுத்த ஐட்ரேஷன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் 15 வர வரைக்கும். ஸோ அது வரைக்கும் அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெஸ்ட் ஒரு ஷேப்புக்கு போகுது. ஆண்ட்ராய்ட் 15க்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது. ஸோ இதை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன், அதனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இது வரைக்கும் ரியல்மி UI 6 பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெகட்டிவான இம்பாக்ட் எதுவும் ஏற்படலை. ஆனால் ஒரு கிராஜுவல் டிப்பு பார்க்குறாங்க. பட் நீங்கள் புது ஃபோன் வச்சிருக்கிறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. பட் நீங்கள் வந்து அப்டேட் எனக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை ப்ரோ, அப்டேட்டுக்காக நான் ஃபோன் வாங்குறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் ரியல்மி UI 5லேயே கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூனை வேற ஏதோ ட்வீட் போட்டிருந்தது நம்ம மக்கள் அனுப்பியிருந்தாங்க. ஐஸ் யூனிவர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாப்புல இல்லையா, ஐஸ் கேட்டு, அவர் வந்து சொல்லியிருந்தார் S25 Edge ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பல கான்டெக்ட்ல பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து S25 Edge கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், இல்லாட்டி யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிஜமாவே கையில் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் இல்லையா, கையில் அப்படி ஹோல்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும். அதே சமயம் வந்து ஃபோன் கொஞ்சம் தின்னா இருந்து அதில் வந்து பின்னாடி இந்த 200 MP கேமரா, ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபோன் நல்லா தான் இருக்கும். அதுக்காக நான் அதை உடனே எல்லா கன்சூமருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. உடனே வாங்க எல்லாரும் வாங்குங்க, நம்ம நண்பர்கள் தானே, வாங்குங்க, எப்படியாவது கடனுடனே வாங்குங்க, அப்படி கிடையாது. பட் அந்த ஒரு பீஸ் ஆஃப் அந்த ஹார்ட்வேர், அந்த பீஸ் ஆஃப் டிவைஸ் என் கையில் எடுக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு வரும்போது அந்த இடத்துல நான் மறைச்சு பேச முடியாது. எப்படி சொல்றேன்னா ப்ரீமியம் எல்லாம் இல்லை, 1,00,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்படி சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஐசினியூஸோட ட்வீட்ல தோணுச்சு. ஐ லைக் இட் வெரி மச் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இருக்காது. பட் எனக்கு வந்து நான் எந்த ஆங்கிள் இருந்து யோசிக்கும் போது அதை அக்செப்ட் பண்ண தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ யாருக்காவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் S25 Edge அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு நண்பர் அழகா சொல்லியிருந்தாரு S25 Ultraவே வாங்க முடியும்னு. ஸோ ப்ரொடக்டிவா இருக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சா அந்த 163 கிராம்ங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம எட்ஜ் வச்சுட்டு எங்க சுத்துறது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இருக்கலே பெஸ்ட் ஃபோன் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல போகும்போது நமக்கு S25 Ultra தான் பெஸ்ட். அதில் யாரும் மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது. பட் இந்த S25 Edge வந்து எப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஒரு பயங்கரமான பில்டப்பா ஒரு சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண விஷயம் தாங்க, இந்த டிவைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த எட்ஜ் விற்காமே இருந்துருவீங்க. இப்போ 1 மில்லியன் யூனிட் இவங்க கிட்டத்தட்ட கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து குளோபலாக பார்க்க போனால் எதிர்பார்த்த அளவுக்கு விற்கல அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதத்துல கண்டிப்பாக இதுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும், சேலுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து எப்பயுமே FE சீரிஸ் எடுத்துக்கோங்க. S21 FE, S23 FE, S24 FE எப்படி வந்துச்சு, 60,000 65,000 வந்துச்சு. பட் கடைசியில் எவ்வளோக்கு வித்துச்சு, 45,000, அப்புறம் 35,000. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு என்னமோ எட்ஜ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சி வருமோ அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அது சாம்சங் கையில் தான் இருக்கு. எவ்வளோ தூரம் குறைப்பாங்கிறது தெரியல. ஏன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்குது. செராமிக் 2 ஷீல்டு அதுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. பட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு டிவைஸை பண்ணிட்டு ப்ரைஸ் எந்த அளவுக்கு குறைப்பாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. பட் குறைக்கும் போது யாராவது வாங்குறாங்கன்னா உங்களுக்கு லாபம் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னன்னா நம்ம ஜெரால்டு பிரவீன் ப்ரோ இருக்கார் இல்லையா, நம்ம நண்பருக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். என்னன்னா இந்த மாதிரி 18 இந்த கம்மிங் சண்டே மதுரையில் வந்து உங்களுக்கு ஒரு ஐக்கூ ஸ்னீக் பீக் ஈவெண்ட் மாதிரி இருக்கு. ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி, அதாவது ஐக்கூ நியோ 10 ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அங்கே போனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் மதுரையில் இருக்கீங்க, இன் அண்ட் அரௌண்ட் மதுரையோ நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கானதான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ப்ரோஸ். சரியா, கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் என்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சபரீஷ் பாபு அப்படிங்கிற நண்பர் வந்து எனக்கு இருக்காருன்னா, ஐ ஹாவ் ஒன் டவுட் ப்ரோ, இஃப் பாசிபிள் ப்ளீஸ் கிளாரிஃபை. ஐ ஹாவ் பிளான் டு பை எ நியூ ஃபோன். மோஸ்ட்லி நான் ஒரு ஃபோன் வாங்கினா 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவேன். கெத்து ப்ரோ, சூப்பர் மாஸ். நவ் ஐ ஹாவ் யூசிங் சாம்சங் A70. லைக் டு பை எ ஃப்ளாக்ஷிப் ஃபோன். 25 Ultra இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்.
So planning to buy S24 Ultra or others. My doubt is software update feature. S25 provide long years of software update. 24 le adhe 7 years bro. Now Yono SBI app have stopped working. Oh, Yono SBI app has stopped working on Android 11 on my 5-year-old Samsung A70. This shows how having 7 years of OS update can be useful for using a phone long term. நம்ம எல்லாருமே வேற ஒரு ஆங்கிள் யோசிக்கும் போது அழகா வந்து சபரிஷ் ப்ரோ வேற ஒரு டேட்டா இப்போ கொடுத்துட்டு போறாரு. இப்போ நார்மலா வந்து iOSல இந்த பிரச்சனை நம்ம எப்பயுமே பார்ப்போம். லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் iOS குள்ள வரலன்னா ஒரு 2 ஜென்ரேஷன் பழசுல இருந்தா கூட நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாம போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த யூனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஒர்க் ஆகல, அதுவும் ஆண்ட்ராய்ட் 11ல ஒர்க் ஆகலங்கிறாரு. இப்போ நமக்கு ஆண்ட்ராய்ட் 15 நம்ம மார்க்கெட்ல இருக்கு. அப்போ பாருங்களேன், ஜஸ்ட் 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்ட் பிஹைண்ட்ல இருந்தாலும் இந்த பிரச்சனை. ஸோ அப்போ இவர் சொல்ற மாதிரி பார்த்தா நமக்கு அப்டேட்ல ஃபீச்சர்ஸ் வருது வரல அதெல்லாம் வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. சில சமயங்கள் அப்டேட் மூலமா பேட்டரி லைஃப் இதெல்லாம் பேத்தட்டிக் ஆகிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. இவ்வளவு நேரமா நம்ம அப்டேட்டை பத்தி இப்படிதான் பேசிட்டு இருக்கோம், ஏன்னா அதான டேட்டா கிடைக்குது. பட் இவர் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் யூஸபிளாவது இருக்கா, என்னால வந்து இந்த போனை 7 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ண முடியுது, அப்பயும் வந்து என்னால எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண முடியுதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ப்ரோ. பாருங்களேன், A70 எனக்கு ஒரு நல்ல போனா இருந்திருக்கு, ஆனா இந்த A70ல என்னால வந்து இப்போ ஒரு சில அப்ளிகேஷன் நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றேனோ அந்த ஆப் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு டேட்டாவா தான் இருக்கு. நைஸ் ப்ரோ. ஸோ அடுத்து என்னன்னா 7 years of OS update. Okay, some apps may stop working in the future too. So if I have planned to use my phone for 7+ years, S24 Ultra or below models will support all apps in future. Okay, so simple bro. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் தாராளமாக S24 Ultra போகலாம். நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. கேஷுவல் யூசர்னு எப்படி சொல்கிறேன்னா, அந்த கேம் ஆடுறது இந்த மாதிரியான பெரிய ஐடியாலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி பர்சனல் அப்ளிகேஷன்ஸ், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு S24 Ultraல எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ அதை திரும்பியும் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்டேட் மூலமாக ஃபோன் பெட்டர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப தின்னாயிடுச்சு இந்த காலத்தில். அப்டேட்னால நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வரலாம், எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் செய்யுது, அதுவும் நடக்கலன்னு சொல்ல வரல. பட் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியில் ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் பார்க்க முடியுது, அண்ட் தேர்மல் மேனேஜ்மெண்ட்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் பார்க்க முடியுது. இதை நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் ப்ரோ. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து S24 Ultra வாங்கினா உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவுமே பெருசாக வரப்போகிறது கிடையாது. பட் மோர் ஓவர் நான் இப்பயும் கூட நான் சொல்லுவேன், S24 Ultra யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இப்போ பாருங்க நான் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக ஈரமாக ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இப்படி ஓரளவுக்கு ரொம்ப வெயில் நல்லா தெரியுதுங்க. இந்த மாய்ஸ்சரோட ப்ரெசன்ஸ்னாலேயே பயங்கரமாக ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கே அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மோஸ்ட் ஃபோன்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் தேர்மலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே நல்லாவே வார்ம் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் S24 Ultra இந்த மாதிரியான டிவைஸ் கொஞ்சம் ஹீட் அந்த வார்ம்னஸ் காட்டும். நம்ம இன்டென்ஸான டாஸ்க்கு 5G டேட்டாலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு மேப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணோன்னா அவுட்டோரில் கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹீட் ஆகும். அதை இந்த இடத்துல திரும்பியும் ஒரு தடவை தெளிவு பெற சொல்கிறேன். எதுக்காக நான் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ A70 மாதிரியான ஒரு ஃபோன்லேருந்து S24 Ultra லேண்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, A70 வந்து கண்டிப்பாக S24 Ultra அளவுக்கு வார்மும் ஆகாது, A70 வந்து S24 Ultra அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.